talk to me, numbers never lie. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு FX Study தமிழ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். இப்போ ப்ரீவியூவில் பார்க்குற எடிட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட இருக்க நார்மல் இமேஜ் வந்து இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி எப்படி ஜென்ரேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க. ஓகே, இப்போ உங்கள்கிட்ட இருக்க ஜெமினி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட் எங்கேருந்து இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இமேஜ் வந்து ரெடியாகி வந்துருச்சு. இதை போய் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேவ் பட்டன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம மற்ற இமேஜை இதே மாதிரி எடிட் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஓகே, ப்ராம்ப்ட் போட்டதுக்கப்புறம் ஓகே பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து ரெடியாகி வந்துடும். ஓகேங்களா, ஓகே, இதே மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட எல்லா இமேஜுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே, பையன் தெரியும் எவ்வளோ கிளியராக வந்துருக்கு பார்த்தீங்களா. ஃபேஸ் சேஞ்சே ஆகவே இல்லை பாருங்கள். ஃபேஸ் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி வேணும் நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜெமினியில் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா இந்த இமேஜ் வந்து இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ ப்ரீவியூவில் பார்க்குற மாதிரி. ஓகே, வாங்க அது எப்படி பண்ணுறது நான் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஜெமினியில் கிரியேட் பண்ண இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ரெடியாகி வந்துடும். ஓகேங்களா, ஓகே, பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரியும் நம்ம ஜெமினியில் கிரியேட் பண்ண எல்லா இமேஜுக்குமே பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் இமேஜ் அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறேன். செகண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பிஜி வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து ரிமூவ் பிஜி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்கள். இப்போ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சா. மேலே டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இமேஜ் கேலரியில் சேவ் ஆயிடும். இப்போ பண்ண மாதிரியே உங்கள்கிட்ட ஜெமினியில் கிரியேட் பண்ண எல்லா இமேஜையும் நீ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ரிமூவ் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட் வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ஃபாண்ட் வந்து நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்கள் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, கிரியேட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரோபோ ரெகுலர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு விவால்ட் ஃபாண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா 3 கோட் இருக்கா, அந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஃபாண்ட் வந்து எங்கே இருக்கோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அமெரிக்கான அந்த ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டை நான் போடணும். ஓகேவா, இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடலாம் நம்ம. ஓகே, இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணணும். இந்த ப்ரீசெட் ஃபைல் எங்கேருந்து இருக்குதுன்னு நம்ம டெலிகிராம் சேனல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்க ப்ரீசெட் ஃபைல் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அது வந்து கீழே வந்து இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இம்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, இப்போ நீங்கள் சிம்பிளாக ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கில் நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு மேலே கேமரா ட்ராக்கிங் எனேபிள் பண்ணி விட்ருங்க. இந்த கேமரா மாதிரி சிம்பிள் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனேபிள் ஆயிரும். இப்போ வந்து வடியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகேவா, ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன ப்ரோ பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த கார்ட்டூன் இமேஜஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் உங்களோட இமேஜ் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாமா. ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட் இமேஜ்க்கு வந்து இப்போ லாஸ்ட்டுக்கு ஸ்வைப் பண்ணி வந்துட்டு இந்த ஃபஸ்ட் இமேஜ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இந்த ஃபஸ்ட் இமேஜ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ மேலே ஸ்க்ரால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கலர் அண்ட் ஃபில் அதில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா, அந்த ஸ்டார் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்சார்ட்டில் அந்த இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிடணும். இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கானே. ஓகே, இப்போ நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுறேன் நான் இமேஜை. ஓகே, உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் இமேஜுக்கு நம்ம போகலாம். ஓகே, இப்போ நான் ப்ளேஸ் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஓகே, இப்போ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வாங்க நம்ம செகண்ட் இமேஜ் நம்ம எடிட் பண்ணலாம். ஓகே, இப்போ செகண்ட் இமேஜ் அது எங்கே கார்ட்டூன் இமேஜ் எங்கே இருக்குது பாருங்கள் டைம் லைனில். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலர் தெரியுது பார்த்தீங்களா கார்ட்டூன் இமேஜ். அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கரெக்டாக அந்த டைம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக பார்த்தீங்களா, அதுதான் நம்ம செகண்ட் இமேஜ். அதே கரெக்டாக நம்ம சென்டரில் இருக்க இமேஜ். ஓகே, அது இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபீல்டுக்குள்ளே போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபீல்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்சார்ட்டில் அந்த அப்ளிகேஷன் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஸ்டார் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு
இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இமேஜுக்கு போய்க்கலாம். ஓகேவா? நீங்கள் இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளிப்புக்கு நம்ம போகலாம். அது நம்ம நெக்ஸ்ட் இமேஜுக்கு நம்ம போகலாம். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம எங்கே இருக்குது பாருங்கள் டைம் லைனில். தேர்ட் இமேஜ் அந்த ஒரே ஒரு இமேஜ் மட்டும் கார்ட்டூன் இமேஜாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த இமேஜ் எங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, அது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இமேஜ் தான் நம்ம நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் 2 இமேஜ் சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா? அதே சேம் ஸ்டெப் தான், ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி கலர் அண்ட் ஃபீல்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபீல்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா குவிக் செட்டில், அந்த இமேஜ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு நம்ம. ஓகே, உங்களுக்கு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுமோ கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுக்கு நினச்சது நல்லாயிருக்கும், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுமே ஆட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் எடிட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டிங்கன்னா எஃபெக்ட் ஸ்டுடியோ அப்படின்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா? கரெக்டாக அந்த 4.8 செகண்ட்ஸில். ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு டைம் லைன் ஒன்று இருக்கும் எல்லோ கலரில். அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் சாம்பிளுக்கு பாருங்கள், வேறு ஏதாவது நான் சும்மா டைப் பண்ணுறேன் பாருங்கள். சும்மா ரூபன் நான் அப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நான் மறுபடியும் அதையும் நான் எஃபெக்ட் ஸ்டுடியோ அப்படியே போட்டுறேன் நான். உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஃபாண்ட்டு வேணால் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாண்ட்லாம் இருக்கும். இல்லை உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணால் கூட அந்த கலரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் சைஸே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஃபாண்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கலர் இருக்குதுங்களா? அந்த கலர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய கலர் இருக்கும் இதில். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ இந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு வந்து இந்த பழைய கலரே இருக்கட்டும். பாருங்கள், ஒவ்வொரு கலரும் நான் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் கலர் கொடுக்கலாம், நீங்கள் கிரேடியன்ட் கலர் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே, எல்லாமே கலரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே டிக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கலர் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி சைடில் ஸ்க்ரால் பண்ணி வாங்க. இன்னொரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பேன் நான், எடிட் இன் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல தெரியுதுங்களா? இந்த 5.27 செகண்டில் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி எடிட் டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன போட்டுக்கலாம். நான் சும்மா இப்போ தமிழ் அப்படின்னு போடுறேன், எஃபெக்ட்ஸ் தமிழ் அப்படின்னு தமிழ் நான் போடுறேன் நான். நீங்கள் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் கூட நீங்கள் போடணும்னா போட்டுக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக இந்த எடிட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, வழி ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப் வந்து நம்ம ஈஸியாக இன்னொரு ஸ்டெப் ஒன்று பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வீடியோ ஸ்டார்டிங்க்கு வந்துருங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ரெட் கலரில் ஒரு இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு மேலே வந்து நம்ம ஒன்று இம்போர்ட் பண்ண போகிறோம். ஒரு வீடியோவோ இல்லை ஒரு இமேஜோ உங்களுக்கு ஏதோ ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ ப்ளஸ் பட்டன் இருக்குதுங்களா? ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியான்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியாவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ செலக்ட் பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நல்ல வீடியோ இருக்கும் பார்த்தீங்களா? அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த இடத்துல 2.22 செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கட் பண்ணணும். கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ரோஸ் கலர் ஒரு கோடு மாதிரி வரும். இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? கரெக்டாக நான் வச்சுருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நீங்களும் கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க பார்ட்லாம் நம்ம டெலிட் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வீடியோவில் இருக்க சவுண்ட் வந்து நம்ம மியூட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் பட்டன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? தெரியும், இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து வால்யூம் வந்து ஃபுல்லாக 0 பண்ணிட்டுருங்க. அப்போ தான் பேக்ரவுண்ட் சாங் வந்து உங்களுக்கு கேட்கும். ஓகேவா? இப்போ வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ ஓகே, இப்போ வீடியோ வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ லைட்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா வீடியோ? ஓகே, ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பட்டன். வீடியோ வந்து ஓகேனா நீங்கள் மேலே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணும் எக்ஸ்போர்ட் பண்ணால் அது கேட்கும். உங்களுக்கு 720p வேணுமோ இல்லை 4K வேணுமோ உங்களுக்கு கேட்கும். உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சு. ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த வீடியோ எண்டு கொண்டு இந்த வீடியோ பிடிச்சா நம்ம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் வரையும் டெய்லியுமே எடிட்டிங் சேனலில் புதுசாக போட்டிருக்கோம். அது பிகினர்ஸ்க்கு புரியுற பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுமாதிரி வேறு நல்ல எடிட்டிங் கண்டென்ட். பை, see you.